அன்பான நேயர்களே, இப்பொழுது ரோஜா குல்கந்து ஒன்றை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக காம்பு நீக்கிய சுத்தமாக ஆய்ந்து எடுக்கப்பட்ட ரோஜா இதழ்கள் 50 கிராம். அன்பான நேயர்களே, நாட்டு ரோஜா மிக சிறந்த வாசனையான பூக்கள் என்பதால் ரோஜாவில் சிறு சிறு பூச்சிகளும் புழுக்களும் இருக்கும். ஆகையால் தூய்மையான முறையில் அலசி ஆய்ந்து குற்றமில்லாத ரோஜா இதழ்கள் 50 கிராம். ரோஜா இதழ்கள் 50 கிராம் என்றால் 3 மடங்கு கற்கண்டு, 150 கிராம் சிறு கற்கண்டு, இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து 5 மில்லி அளவிற்கு பன்னீர் விட்டு இவை மூன்றையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து தனியாக வைத்துள்ளோம். இப்பொழுது இதில் நாம் தேன் 4 முதல் 5 தேக்கரண்டி சேர்த்து ஒன்றாக கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நாட்டு ரோஜாவை கொண்டு நாம் ரோஜா குல்கந்து ஒன்றை தயாரித்து வைத்துள்ளோம். இதை தயாரித்து வைத்து ஒரு நாள் முழுக்க நன்றாக நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய தேனும் அரைத்த ரோஜா இதழ், கற்கண்டு, பன்னீர் இவை அனைத்தும் ஒரு நாள் நன்றாக ஊறிவிடும். மறுநாள் காலையிலிருந்து உடல் உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் நண்பகல் வேளையில் உணவு உட்கொண்ட பிறகு ஒரு தேக்கரண்டி அளவிற்கு குல்கந்தை சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம் படிப்படியாக தணிந்துவிடும். ஒரு சிலருக்கு வெயில் காலங்களில் உணவு ஒவ்வாமை, ஃபுட் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு சீதபேதி ஏற்படும். அவர்கள் இரவு வேளையில் உணவெல்லாம் உட்கொண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து ஒரு தேக்கரண்டி அளவிற்கு ரோஜா குல்கந்தை சாப்பிட்டு வந்தால் உடனடியாக இரத்த சீதபேதி நின்றுவிடும். அற்புதமான உடலுக்கு நிறத்தையும் உடலுக்கு நன்மையும் தரக்கூடிய இந்த ரோஜா குல்கந்து ஒரு வரப்பிரசாதம். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய நாட்டு ரோஜாவை கொண்டு எந்த ஒரு பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத நாம் தயாரித்த இந்த ரோஜா குல்கந்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். இப்பொழுது காது வலி என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, நமது உடலில் இயற்கையாகவே பல்வேறு வகையான மருந்துகள் உள்ளன. அவற்றில் ஒன்று காது. காதிலிருந்து நமக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கும் பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் காதில் ஒரு வகையான மெழுகு தோன்றும். அதை இயர் வேக்ஸ் என்று கூறுவார்கள். அதை ஒரு சிலர் அழுக்கு என்று புரிந்து கொண்டு சிறு சிறு ஊசிகள் மற்றும் தேவையில்லாமல் சிறு கம்பிகளை கொண்டு காதில் விட்டு அவற்றை எடுப்பார்கள். அது முற்றிலும் தவறான ஒன்று. உடலில் வெப்பநிலை அதிகரித்தால் தானாகவே அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த மெழுகு வெளியே வந்து விழுந்துவிடும். ஆகையால் நேயர்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஊசி மற்றும் ஏர்பின்களை கொண்டு அழுக்கு என்று நினைத்து கொண்டு அவற்றை எடுக்க வேண்டாம். இயற்கையான முறையில் தட்பவெப்பத்திற்கு ஏற்ப அதன் மெழுகு வெளியே வந்துவிடும். ஆகையால் அதை செய்யாமல் இருப்பது நன்று. அடுத்ததாக ஒரு சிலர் காதில் எண்ணெய் தேய்த்து விடுவார்கள்.
எண்ணெயை காய்ச்சி விடுவார்கள். அதுவும் முற்றிலும் தவறானது. மருந்து பொருளோடு சேர்ந்த தைலத்தை மட்டுமே 1 மற்றும் 2 துளிகள் நமது காதில் விட வேண்டும். அவை தவிர்த்து தேவையில்லாமல் விட்டால் காது மந்தம், காது அழுத்தம் மற்றும் ஏர்ட்ரம் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய செவிப்பறை குற்றங்கள் ஏற்படும். அன்பான நேயர்களே, காதில் இருக்கக்கூடிய பின்னா, ஆன்டி பின்னா, செவிப்பறை என்று அழைக்கக்கூடிய ஏர்ட்ரம் மற்றும் காக்லியர் டக்ட் என்று சொல்லக்கூடிய உறுப்புகள் எல்லாம் பாதிப்பு வந்தால் காதில் வலி தோன்றும். அதன் வலியை நாம் பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டால் நாளடைவில் பஸ் டிஸ்சார்ஜ் என்று சொல்லக்கூடிய காதில் சீழ்பிடித்தல் என்கிற நிலைமை ஏற்படும். இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை வசம்பு. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பூண்டு. அன்பான நேயர்களே, பூண்டு ஒரு கிருமி நாசினி. பூண்டை கொண்டு பல்வேறு வகையான மருத்துவங்களை நாம் செய்து கொள்ளலாம். குறிப்பாக வசம்புடன் பூண்டு சேருகின்ற பொழுது காதில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாம் படிப்படியாக குறைக்கும் என்பதால் நாம் பூண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய். அன்பான நேயர்களே, தேங்காய் எண்ணெய் ஒரு குளிர்ச்சியான பொருள், பக்க விளைவு இல்லாத ஒரு தைலம் என்பதால் தேங்காய் எண்ணெயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் தைலம் தயாரிப்பதற்காக 100 மில்லி அளவிற்கு தேங்காய் எண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, 100 மில்லி தேங்காய் எண்ணெய் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்றன. அதில் நாம் சிதைத்து நசுக்கிய வசம்பு துண்டுகள் 5 கிராம், அடுத்ததாக மேல் தோல் நீக்கிய நசுக்கிய வெள்ளை பூண்டு 5 கிராம், அன்பான நேயர்களே, தேங்காய் எண்ணெயில் வசம்பு துண்டுகளும் வெள்ளை பூண்டும் நன்றாக பொன்னிறமாக வறுத்துவிட்டன. இப்பொழுது தைல பதத்தில் எண்ணெய் வந்துவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். காதில் வலி உள்ளவர்கள் இரவு வேளையில் 1 அல்லது 2 சொட்டு மட்டும் காதில் விட்டு மறுநாள் காலை எழுந்தவுடன் நன்றாக தலைக்கு ஏதேனும் ஒரு தைலத்தை கொண்டு தலைக்கு குளிக்கவும். இவ்வாறு தொடர்ந்து 3 நாட்கள் செய்து வந்தால் படிப்படியாக காதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், வலி, காது இரைச்சல் இவையெல்லாம் படிப்படியாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு பக்க விளைவுகள் இல்லாத நாம் தயாரித்த இந்த காதுவலி தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டும்.